ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய ராசியில் சூரியனும் அதற்கு எதிரே உள்ள 7ஆம் ராசியில சந்திரனும் இருக்கும் போது பௌர்ணமி திதி ஏற்படும். இந்த நாள்ல நிழல் கிரகங்களோட பிடியில் சூரியனும் சந்திரனும் வருவதனாலதான் சந்திர கிரகணம் வருது. அறிவியல் ரீதியாக சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே நேர்கோட்டுல பூமி வர்றப்போ பூமியோட நிழல் சந்திரன் மீது விழக்கூடிய நேரத்துல பூமி சந்திரனை மறைக்கிறதுனால சூரியனுடைய ஒளியை நேரடியா பெற இயலாத நிலையில் மங்கலான சந்திரன் தோன்றும். இந்த நிகழ்வு தான் சந்திர கிரகணம். சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்துல தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வுகளா பார்க்கப்படுது. 2025ஆம் ஆண்டுல மொத்தமா 4 கிரகணங்கள் நடக்க இருக்கு. அதுல முதலாவதா சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஹோலி பண்டிகை நாள்ல வருது. இந்த நாள் பாத்தீங்கன்னா முழு சந்திர கிரகணமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு முழு சந்திர கிரகணம். இந்த நாள்ல நிலா ரத்த சிவப்பு நிறத்துல இருக்கும். அதனால இது பிளட் மூன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி